இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 50 ரூபா சிலிண்டர் விலை ஏற்றிட்டாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் 100 ரூபா இறக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாத்துலயும் பாருங்க, நீங்க ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலிண்டர் பத்தி நீங்க பேசுறீங்க? காய்கறி விலை நீங்க ஏன் பேசல? காய்கறி விலை பேசுங்க, பெட்ரோல் டீசல் விலை பேசுங்க, கரண்ட் விலை பேசுங்க, வீட்டு வரி அது உயர்ந்தது பேசுங்க, காலேஜ் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸ் அதெல்லாம் உயர்ந்தது நீங்க பேசுங்க, எல்லாமே பேசுங்களேன். ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு கேஸ் சிலிண்டர் பத்தி ஏன் பேசுவீங்க? மேடம், தற்போது இந்த அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்ல முடிவு தான். இல்லைன்னா அண்ணன் எடப்பாடியார் வந்து கண்டிப்பா அந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாரு. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஸோ கண்டிப்பா இது ரெண்டுமே முடிச்சு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிஜேபியில இருந்ததுக்கும் அங்க இருந்து விலகி வந்ததுக்கும் அதிமுக சேர்ந்ததுக்கும் சம்பந்தமே இல்லை. நிறைய இடைவெளியும் இருந்தது. இந்த பேச்சு வந்து ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதுல வந்து கண்டிப்பா இதுல ஒரு உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக அப்படிங்கிறது வந்து இப்போ 2 கோடி தொண்டர்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் வந்து இருக்கிற ஒரு கட்சி. இது இன்னும் சொல்ல போனா அரசியலுக்கு தாண்டின ஒரு பந்தம். இது கண்டிப்பா அவங்க ஒருத்தங்க இருக்கிறதோ இல்ல இல்லாம விலகி போறதுனாலயோ இந்த கட்சியை வந்து எதுவுமே பண்ண முடியாது. வார்த்தை வந்து பொது மேடையில ஒரு பப்ளிக் லைஃப் நல்லா தெரிஞ்சு பொது மேடையினுடைய அருமை மட்டும் இல்லை, அதனுடைய ஒரு பவரும் தெரிஞ்சு உணர்ந்த ஒருத்தர், அவ்வளோ அனுபவம் உள்ள ஒருத்தர் அதே மேடையில பெண்களை பத்தி அப்படி ஒரு கேவலமான ஒரு இழிவுபடுத்துற அந்த பேச்சு பேசியிருக்காருன்னா, பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லைங்க. அது அவங்களுடைய உள்கட்சி விவகாரம். ஆனா கட்சியினுடைய தலைவரா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னங்க? இதுக்கான தீர்ப்பு என்ன அப்படிங்கறது உச்சநீதிமன்றத்திலேயே கொடுத்த பிறகு இப்போ நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. எப்படிங்க இது 1 வருஷமா 2 வருஷமா ஒரு தேர்தலா 2 தேர்தலா எவ்வளோ ஒரு ஹிஸ்டரி இருக்கு. பரவாயில்ல, எவ்வளோ ஹிஸ்டரி இருக்கு, எவ்வளோ வெற்றியும் இருந்திருக்கு. இது வந்து அவ்வளோ ஈஸியா ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு டிஸ்மிஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இல்லை, அந்த அளவுக்கு ஒரு சினர்ஜி இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்க மூத்த தலைவர்கள் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கவே மாட்டாங்க. கட்சியினுடைய மேம்பாட்டுக்காக, கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் இல்லாம மக்களினுடைய நல்லதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவை எடுப்பாங்க தவிர வேற எந்த ஒரு சந்தேகமும் இருக்க தேவையில்லை. திமுக அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லி வந்து மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு பட்டியல் போட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வந்து விலைவாசி எங்க இருக்கு? ஆகைய அளவுல வளர்ந்துருக்கு. சம்பளங்கள் வந்து அதே அளவுல இருக்கு, வளரவே இல்லை. அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் நீங்க குடும்பத்துக்குள்ள அடுத்த வருமானம் வந்து அடுத்த சேலரி கொண்டு வந்து குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இளைஞர்களை தான் பார்ப்பாங்க. பெரியவங்க எப்பவுமே படிக்க வச்சு அவங்கள வந்து ஒரு நல்ல வேலைக்கு தயார்படுத்தின பிறகு ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டா குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பெண்களுக்கு வீட்டு தாண்டி போனா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல விளையாட்டு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னும் எத்தனையோ விஷயங்களுங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் பாதுகாப்பற்ற நிலை மட்டும் இல்லாம யாருடைய எந்த ஒரு உரிமையும் காக்கப்படலை இல்லைங்க. அதாவது அண்ணனை வந்து உங்களுக்கு தெரியும், இவ்வளவு நாளா நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்துக்குங்க அவர் அடங்கி போய் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பேச்சு என்ன சொல்றதுன்னு தெரியாம பயந்து போன ஒரு நிலையில இருக்கிறவங்க ஏதோ ஒரு பேச்சு சொல்லாம, ஏதோ ஒரு வார்த்தையை விடலாம, ஏதோ ஒரு பழி போடுறாம அப்படின்னு ஒரு டெஸ்பரேட்டான வேற என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போய் சொல்ற வார்த்தைகளை வீசுற
ஒரு எதிர்க்கட்சியினுடைய பேச்சு, அவ்வளவுதான். அதை விட வேற எந்த ஒரு ஒரு ரெக்கக்னேஷனும் கொடுக்க தேவையில்லை. அழுத்தம் கொடுக்கறதுக்கான முகாந்திரம் இல்லை அப்படின்னு எப்படிங்க இருக்க முடியுங்க? எப்படிங்க இருக்க முடியும்? கண்டிப்பாக இல்லை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 50 ரூபா சிலிண்டர் விலை ஏற்றிருக்காங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் 100 ரூபா இறக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாத்துலயும் பாருங்க, நீங்க ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலிண்டர் பத்தி நீங்க பேசுறீங்க? காய்கறி விலை நீங்க ஏன் பேசல? காய்கறி விலை பேசுங்க, பெட்ரோல் டீசல் விலை பேசுங்க, கரண்ட் விலை பேசுங்க, வீட்டு வரி அது உயர்ந்தது பேசுங்க, காலேஜ் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸ் அதெல்லாம் உயர்ந்தது நீங்க பேசுங்க, எல்லாமே பேசுங்களேன். ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு கேஸ் சிலிண்டர் பத்தி ஏன் பேசுவீங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.